வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்று ஜனவரி 16ஆம் தேதி தை 2ஆம் தேதி. இனிய மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அரசியல் ரீதியான முக்கியமான நிகழ்வுகள் என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் அதாவது எலெக்ஷன் நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட ஒரு தலைவர் கலந்து கொண்டாலும் அது செய்தி, அவர் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் ஒரு செய்தி என்றாகிவிட்டது. அந்த அடிப்படையில் இன்று தமிழ்நாடு அரசின் விருதுகள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்பட்டன. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் அண்ணல் அம்பேத்கர் விருது இன்று அளிக்கப்பட்டது. அந்த விருது நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் பங்கேற்கவில்லை. இன்னும் கொஞ்சம் நேற்று போய் பார்த்தால், நேற்று அதாவது பொங்கல் விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை பல்வேறு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் சென்று சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். நேற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சென்று சந்திக்கவில்லை, வாழ்த்தவில்லை. திருமாவளவன் எங்கே சென்றார்? ஏன்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் இருக்கு, ஒரு அரசியல் ரீதியான விஷயம். ஏனென்றால் கடந்த சில நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுக ஆட்சி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, திருமாவளவன் அங்கே அந்த கூட்டணியில் இருந்தால் கூட நாங்கள் அங்கே போய் சேர்வதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும், என்ன நடக்கும்ன்றத இப்பவே யாரும் சொல்ல முடியாது என்றெல்லாம் பொடி வைத்து சில நாட்களுக்கு முன்பு தைலாபுரம் தோட்டத்திலே ஒரு பேட்டி கொடுத்தார். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி அந்த கூட்டத்திலே விருப்ப மனு வாங்குகிற அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு டாக்டர் ராமதாஸ் இப்படி ஒரு பேட்டி கொடுத்தார். ஒருவேளை இந்த நிலையில் ஓரிரு நாட்களுக்கு முன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டில் திரு தொல் திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் இடம், பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் இடம், இந்த ரெண்டு கட்சிகளும் இருக்கும் கூட்டணியில் எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்று திரு திருமாவளவன் அவர்களும் பேட்டி அளித்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை பொங்கல் விழா அன்று எப்போதும் சந்திப்பாரே, அதுக்கு அடுத்த நாள் அவங்க கட்சியோட சட்டமன்ற கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், பொதுச் செயலாளர், அவர் அண்ணல் அம்பேத்கர் விருது வாங்குறாரே, இந்த ரெண்டு நிகழ்ச்சியிலையும் அவரை காணுமே என்று இதையும் அதையும் முடிச்சு போட்டு அரசியல் வட்டாரத்திலே இயல்பாகவே சில கேள்விகள் எழுகின்றன. முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவு, ராமதாஸ் பிரிவு, இரண்டு பிரிவுகளில் அன்புமணி ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அந்த கூட்டணியில் இணைந்து விட்டார். அது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் திமுக ஆட்சியை போற்றி புகழ்கிறார். 10.5% இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தவில்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்றெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினை மிக கடுமையாக விமர்சனம் செய்தவர் டாக்டர் ராமதாஸ். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே ஒருமையில் கூட முதலமைச்சர் ஸ்டாலினை அவர் விமர்சனம் செய்தது பலராலும் கண்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ராமதாஸ் திமுக ஆட்சி ரொம்ப நல்லா தான் இருக்கு என்று சொல்வதும், அந்த கூட்டணிக்கு நீங்கள் செல்வீர்களா என்று கேட்டபோது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொல்வதும், ஏற்கனவே கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த திமுக கூட்டணியில் இருக்கிறது, அவர்களுக்கு சில ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்க கூடுமோ, அதனால கூட திரு திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கலையோ என்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்கின்றன. சரி, திருமாவளவன் அவர்கள் ஏன் முதலமைச்சரை சந்திக்கவில்லை, இன்றைய நிகழ்விலும் ஏன் அவர் பங்கேற்கவில்லை என்ற கேள்விக்கு பதில் தேடுவதற்கு முன்பாக இது என்ன ஆகிட்டு இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியோட மூவ் என்ன போயிட்டு இருக்கு என்று விசாரித்தோம். திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த 3 கட்சி வட்டாரங்களில் விசாரித்த போது நமக்கு கிடைத்த அந்த நகர்வுகளை உங்களுக்கு தொகுத்து நாம் வழங்குகிறோம். அன்புமணி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததை அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு என்ன ஆப்ஷன் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஒன்று, திமுக கூட்டணிக்கு வர வேண்டும், இல்லை விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும். அதாவது இப்போதைய அளவில் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிக மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் டாக்டர் ராமதாஸ். 100 ஆண்டு கண்ட திரு நல்லகண்ண அவர்கள் இருக்கிறார். அவருக்கு அடுத்தது மிக மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவர், ஆக்டிவாக இருக்கக்கூடிய தலைவர் டாக்டர் ராமதாஸ். அவர் சிற்சில ஓரிரு வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியின், அதாவது விஜயுடைய தலைமையில் கூட்டணி சேர்வாரா என்ற ஒரு கேள்வி இருந்தது. இந்த நிலையில தான் அவருடைய சமீபத்திய பொதுக்குழு
கூட்டங்கள் இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு அந்த விருப்ப மனு வாங்குற நிகழ்ச்சியிலே திமுக அரசை அவர் பாராட்டுகிற போது அவர் திமுக கூட்டணிக்கு செல்ல விரும்புகிறார் என்பது பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டது. இந்த முயற்சி இப்போதல்ல, கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்தே அவர்கள் மிக தீவிரமாக எடுத்து வருகிறார்கள். அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திரு ஜி.கே. மணி அவர்கள் கூட்டணி கட்சிகளை கையாள்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் வேலுவை அடிக்கடி தொடர்பு கொண்டு தலைவர் வந்து எங்க ஐயா மருத்துவர் ஐயா வந்து திமுக கூட்டணிக்கு வரணும்னு விரும்புகிறாரு, நாங்கள் பெரிய அளவில் நிபந்தனைகள் விதிக்கல, டிமாண்ட் இத்தனை சீட்டு வேணும் பெரிய அளவு நிபந்தனைகள் விதிக்கல, எங்களுடைய நிலைமை எங்களுக்கு தெரியும், உங்களுடைய கூட்டணிக்கு நாங்கள் வரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று ஜி.கே. மணி அமைச்சர் வேலுவிடம் சொல்லியிருக்கிறார். அமைச்சர் வேலு இதை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் எடுத்து சென்றிருக்கிறார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின், நம்ம கூட்டணியில் திருமாவளவன் இருக்கிறாரு, அவர் நமக்கு மிக நம்பிக்கைக்குரிய ஒரு தோழனா இருக்கிறாரு, அவர் இதில் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத கேளுங்க என்று வேலுவிடம் சொல்லியிருக்கிறார். இதை எடுத்து வேலு உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களிடம் கேட்டபோது, எங்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே வந்தால் எங்களுக்கு இங்கே வேலை இல்லை, இதை நாங்கள் உங்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிடுறோம், நீங்கள் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க, நாங்கள் வெளியே போயிடுறோம் என்பதை திரு அமைச்சர் வேலுவிடம் விசிக தலைவர் திருமாவளவன் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, விசிக தலைவர் திருமாவளவன் இது பற்றி வேலுவுக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவித்த விஷயம் என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக அல்ல, ரெண்டாக அல்ல, 5ஆக பிரிந்து அதில் ஒருவரை திமுக கூட்டணிக்கு வந்தால் கூட நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் அங்கே உண்மையிலேயே அது வந்து கட்சி வந்து சித்தாந்த அடிப்படையிலோ ஒரு கருத்து அடிப்படையிலோ ஏற்பட்ட பிளவோ பிரிவோ அது கிடையாது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, அந்த சண்டையை எதனால் அந்த சண்டைன்றது எல்லாருக்கும் தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் அது தெரியும். அப்போ கூட ஒரு மகன் அன்புமணி விஷயத்திலே கூட அன்புமணியோடு மோதுவதற்காக இன்னொரு மகளைத்தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார், அதையும் நீங்க பார்க்கணும். அதனால உங்களுக்கு, அதாவது திமுக தலைமைக்கு அப்படி ஒரு விருப்பம் இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லிடுங்க, நாங்கள் போயிடுறோம், பிஜேபி பிஎம்கே இருக்கிற அணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்பது எங்களுடைய கொள்கை முடிவு, அதுக்கு வந்து எந்த விதமான தியாகத்தையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம் என்று திருமாவளவன் வேலு அவர்களிடமும் முதலமைச்சர் அவர்களிடமும் இது பற்றி தெளிவாக சொல்லிவிட்டார். இதை உடனே இவங்க அமைச்சர் வேலு என்ன பண்றாரு, தன்னிடம் மீண்டும் பேசிய ஜி.கே. மணியிடம், நீங்க எதா இருந்தாலும் அவர்கிட்ட திருமாவளவன்கிட்ட பேசிங்க, அவரை நாங்க கேட்டோம், அவர் முடியாதுட்டாரு, எங்களுக்கு அவர் இப்ப இருக்கிற கூட்டணியில அவர் ஒரு நீண்ட கால தோழனா இருக்கிறாரு, அதனால உங்களுடைய இந்த அந்த என்ட்ரியை அவர் வந்து விரும்பல, நீங்க வந்தீங்கன்னா நான் வெளியே போயிறேன்னு அவர் சொல்றாரு, அதனால நீங்களே அவர்கிட்ட பேசி பாருங்களேன் என்று வேலு ஜி.கே. மணியிடம் சொல்லிவிட்டார். இந்த நிலையில்தான் கடந்த டிசம்பர் மாதம் மத்தியிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஏ.கே. மூர்த்தி அவர்களுடைய மகன் திருமணம் நடைபெற்றது. அந்த திருமண நிகழ்வில் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அப்போது பங்கேற்றார்கள். ஏனென்றால் அனைவருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பது ஒரு விருப்பம், இன்னொன்று ஒரு சக அரசியல் கட்சி அவங்களுடைய குடும்ப விழாவில் பங்கேற்பது இயல்பான விஷயம். அந்த அடிப்படையில் அந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது திரு திருமாவளவனை அழைத்து வந்து அவர் வாழ்த்துறை வழங்க வைக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் ஏ.கே. மூர்த்திக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். மூர்த்தி, நீ என்ன பண்ணவே தெரியாது, திருமாவளவன் அந்த கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துறை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனடியாக ஏ.கே. மூர்த்தி அவர்கள் மிகுந்த முயற்சி எடுத்து திருமாவளவனை சென்னையில் ஒரு ஹோட்டலில் சந்தித்து அந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறாரு. அண்ணன் நீங்கள் கண்டிப்பாக வரணுண்ணே இந்த கல்யாணத்துக்கு, மற்ற அரசியல் சூழல் பற்றி நினச்சிட்டு வராமல் இருந்துடாதீங்கன்னு வேற சொல்லிட்டு போகிறாரு. இதன் பிறகு தன்னுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட திருமாவளவன் ஆலோசிக்கிறார். ஏ.கே. மூர்த்தி அவர்களுடைய இல்ல திருமணத்துக்கு போகலாமா, அங்கே வாழ்த்துறை வழங்கினால் அது வேற எதுவும் நம்மளை முடிச்சு போட்டுருவாங்களா, ஏற்கனவே நாம் கலந்து கொண்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியை வைத்தும் ஒவ்வொரு விதமான சர்ச்சைகள் நம்மை மையப்படுத்தி எழுப்பப்படுகிறது. இந்த நிலையில ஏ.கே. மூர்த்தி கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே வாழ்த்துறை வழங்கினால் திமுக கூட்டணியில் பாமக வருவதற்கு திருமாவளவனுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுமோ என்ற ஒரு யூகங்கள் வரலாம் என்ற அடிப்படையில் அக்கட்சியின் சில நிர்வாகிகள், அண்ணா நீங்கள் வேண்டாண்ணே அங்கே போக வேண்டாம் என்று சொல்கிறார். அதன்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவரான சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ்.எஸ். பாலாஜி அவர்களிடம் நீங்கள் போயிட்டு வாங்க என்று திருமாவளவன் அந்த கல்யாணத்துக்கு பாலாஜி அனுப்புறாரு. அதுவும் ஒரு நிபந்தனையோடு அனுப்புறாரு. என்னன்னா, அங்கே போய் மேடை ஏறி எதுவும் வாழ்த்துறை பேசிவிட வேண்டாம், போங்க, பொக்கிய கொடுத்துட்டு இயல்பான ஒரு திருமணம், ஒரு தனிப்பட்ட வாழ்த்தை போல வாழ்த்திட்டு வந்துருங்க என்று சொல்கிறார். அதே போல வாழ்த்துறைகள்லாம் முடிந்து விட்டதா என்று உறுதி செய்து கொண்டு திரு எஸ்.எஸ். பாலாஜி அவர்கள் ஏ.கே. மூர்த்தி வீட்டு திருமணத்துக்கு சென்று வாழ்த்துறையில் பங்கேற்காமல்
வாழ்த்து மட்டும் தனிப்பட்ட முறையில் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து மட்டும் வழங்கிவிட்டு வந்து விடுகிறார். இப்படிப்பட்ட பின்னணியில் மீண்டும் மீண்டும் அதாவது திமுக தரப்பிலிருந்து திருமாவை சமாதானம் செய்து கொள்ளுங்கள், எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று டாக்டர் ராமதாசிடம் சொல்லப்பட்டதால் ஜி.கே. மணி அவர்கள் மூலமாக திருமாவளவனை சுற்றி இருக்கிற பல பேர் மூலமாக தொடர்ந்து நாங்கள் திமுக கூட்டணிக்கு வரதுக்கு சம்மதம் சொல்லுங்க என்று திருமாவளவனை சம்மதிக்க வைக்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் பொங்கல் விழா வருகிறது, அடுத்து இந்த விருது வழங்கும் விழா வருகிறது. இந்த இரு நிகழ்விலும் திருமாவளவன் கலந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அந்த வருத்தமா என்று கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஏனென்றால் அவர் தீர்க்கமாக திமுக தலைமையிடம் சொல்லிவிட்டார். இப்போது ஏன் அவர் இந்த நிகழ்வுக்கு அவர் வரவில்லை என்றால், அவர் ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக பெங்களூரில் இருக்கிறார். அதாவது ஜிண்டால் நேச்சர் கியூர் இன்ஸ்டிடியூட் என்ற ஒரு அமைப்பு, ஒரு மருத்துவ அமைப்பு பெங்களூரிலே இருக்கிறது. அதாவது மருந்தில்லாத மருத்துவம் தான் அந்த நிறுவனத்தின் ஒரு தனிச்சிறப்பு. அதாவது உடலிலே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு பொருட்களை எல்லாம் அகற்றும் விதமாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது உணவு முறை மாற்றம், வாழ்வியல் மாற்றம், இது போன்ற மாற்றங்களை கடைபிடிக்க வைத்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். அது ஒரு வாரம் 10 நாள் அங்கே இருக்கணும். அது மாதிரி ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணி தான் அங்கே போகணும். இந்த நிலையில் தான் பொங்கல் சீசனில் ஒரு கேப் கிடைக்கும் என்ற அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் பெங்களூருவிலே இருக்கக்கூடிய ஜிண்டால் நேச்சர் கியூர் இன்ஸ்டிடியூட்டிலே சிகிச்சை எடுத்து வருகிறார். இதுதான் அவர் சென்னையிலே நேற்று பொங்கல் விழா அன்றைக்கு வராததற்கும் இன்று அந்த விருது வழங்கும் விழாவுக்கு வராததற்கும் காரணமே தவிர இந்த காரணங்கள் அல்ல என்று விசிக தரப்பிலே டாப் மோஸ்ட் நிர்வாகிகள் நம்மிடம் கூறுகிறார்கள். ஆக பாமக வந்தால் நாங்கள் வெளியேறுகிறோம் என்று முதலமைச்சர் வரை திருமாவளவன் தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டார் என்ற அடிப்படையில் தான் இந்த நகர்வுகள் இப்போது இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்ன சொல்றாங்கன்னா, திமுக எங்களை மீறி அவங்களை அனுமதிக்க விரும்பாது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருவேளை வெளியேறினால், ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியும் மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. நாளைக்கு ஜனவரி 17ஆம் தேதி டெல்லியிலே தமிழ்நாடு காங்கிரசுடைய கூட்டணி சம்பந்தமாக முக்கிய காங்கிரஸ் நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டத்தை ராகுல் காந்தியும் கார்கேயும் கூட்டியிருக்கிறாங்க. இந்த நிலையில காங்கிரஸ் ஒரு பிரச்சனை இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இப்படி ஒரு ரெண்டாக உடைந்த பாமக, ஏற்கனவே அதுக்கு வாக்கு 4% என்பதுதான் இப்போதைய நிலைமை. அதில் அன்புமணிக்கு 2, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களுக்கு 2 என்று வைத்துக் கொண்டால் கூட 8% வாக்கு வங்கி வைத்திருக்கும் விசிகாவை பாட்டாளி மக்கள் கட்சிக்காக திமுக இழக்காது என்பதுதான் விசிக தரப்பிலே சொல்லப்படுகிற விஷயமாக இருக்கிறது. இதுதான் இன்றைய அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள்.